அனைவருக்கும் வணக்கம். காலம் என்றால் என்ன? காலமும் மாயைதானா? என்ற இந்த தலைப்பில் நாம் நீண்ட ஒரு நெடிய விவாதத்தை மேற்கொண்டோம். அதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறதை தொகுத்து நான் இந்த வீடியோவில் பதிவு செய்கின்றேன். சரி, முதல்ல காலம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி, காலத்திற்கும் நம் மனதிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் மாயை, காலம் மாயையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு காலத்திற்கும் நம் மனதிற்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா, மனம்னா என்ன? எண்ணங்கள். எண்ணங்கள்னா என்ன? நமக்கு அனுபவங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியதற்கு பேர் எண்ணங்கள் இல்லையா? நீங்க வந்து குட்டா ஃபீல் பண்ணும்போது, குட்டா திங்க் பண்ணும்போது குட்டா ஃபீல் ஆவீங்க. நீங்க பேடா திங்க் பண்ணும்போது பேடா ஃபீல் ஆவீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அனுபவத்துக்கு அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? உங்களுடைய மன அனுபவங்களுக்கு அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது தான் எண்ணங்கள் அப்படின்னு வந்துருது. இந்த அனுபவங்கள்ல நமக்கு இந்த காலம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு எக்கச்சக்கமான அனுபவங்கள் ஏற்படுகிறது. அப்போ இந்த அனுபவங்களை நாம வந்து எந்த நேரத்துல எந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காலத்தின் சகாயம் அவசியப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒருத்தரை வந்து நேத்து சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு அவரை வந்து பார்க்கிறோம். நேத்து நாம உங்கள தானே நம்ம மீட் பண்ணோம். அந்த இடத்துல நீங்க தானே வந்திருந்தீங்க என்று நம்ம ஒரு பேச்ச பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நேற்று இந்த நேரத்தில் நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நேற்று இந்த நேரத்தில்னு எதோட சம்மந்தப்படுது? காலத்தோட சம்மந்தப்படுது. அப்ப காலம் சம்மந்தம் இல்லாம நமக்கு அனுபவங்கள் ஏற்படுறதுங்கிறது எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இல்லைன்னா எப்ப பார்த்தோனே நமக்கு தெரியாது. இந்த டைமே நமக்கு தெரியாதுன்னா, எங்கேயோ பார்த்தோம், எப்பயோ பார்த்தோம். அதே மாரி காலையில 9 மணிக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே உள்ள வருகிறது. அப்ப கரெக்டா எல்லாரும் ஒரு 9 மணிக்கு ஆஜராகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது மனதின் அனுபவத்திற்கு அவசியமாக இருக்கின்றது. அப்ப எண்ணங்கள ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அந்த காலத்தின் அந்த என்ன சொல்றது? எண்ணங்கள் அனுபவத்த தருது. அந்த அனுபவம் என்பது காலத்தோடு சம்பந்தப்பட்டே இருக்கின்றது. அப்ப எண்ணத்திற்கும், காலத்திற்கும் சம்பந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப எண்ணத்த ப்ரொடியூஸ் பண்ணும்போது, என்ன காலத்துல எண்ணம் எந்த அனுபவம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ தேர்ஃபோர் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு தோணுது. அப்படி சொல்லும்போதே நமக்கு ஒரு உண்மை புரிஞ்சு போயிடுது. எண்ணங்கள் என்பதே மாயை. எண்ணங்கள மாயைன்னு ஏன் சொல்றீங்க? நீ என்ன தாட்ட ப்ரொடியூஸ் பண்றியோ அந்த ஒரு அனுபவம் வருது. தாட்ட மாறின உடனே அனுபவம் மாறுது. அப்போ எதுவுமே கான்ஸ்டன்ட்டா தாட்ஸ் வந்து நொடிக்கு நொடி மாறக்கூடியது. சத்தியத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னா, எனிதிங் விச் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஸ்டேபிளா இருக்கக்கூடியதுக்கு மட்டும் தான் சத்தியம்னு நம்ம சொல்லுவோம். உண்மை அப்படின்னா அது நிரந்தரமா இருக்கணும். இருந்தா அதுக்கு பேரு சத்தியம். பட் ஏதோ ஒண்ணு கன்டினியூஸா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது சத்தியம்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த எண்ணங்கள் அல்லது எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், நாளைக்கு அழுதுட்டு இருக்கேன், கோவப்படுறேன், பயப்படுறேன். அந்த நேரத்துக்கு அந்தந்த அனுபவங்கள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னபோது எண்ணங்கள் மாயைன்னு புரிஞ்சிருச்சு, அனுபவங்கள் மாயைன்னு புரிஞ்சிருச்சு. அப்போ எண்ணம் மாயை, சி இந்த எண்ணமும் மாயை, அனுபவமும் மாயைனா அந்த காலம் மட்டும் உண்மையாக இருக்க போகிறதா? எந்த அனுபவம் எந்த காலத்தில் ஏற்பட்டால் என்ன? அனுபவமே மாயை, எண்ணமே மாயை என்ற பிறகு அந்த காலம் மட்டும் உண்மையாகவா இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எழுதுவதன் வாயிலாக கண்டிப்பாக காலம் என்பதும் மாயையாகத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். காலம் எப்படி மாயையா இருக்கும்? அது கான்ஸ்டன்டா இருக்குல்ல, ஓடுது ஓகே, பட் கான்ஸ்டன்டா தானே ஓடுது. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்னா கரெக்டா 24 ஹவர்ஸ், 365 டேஸ் இன் இயர் அப்படின்னா 365 டேஸ் இன் இயர் அப்படின்னு ஓடுதா இல்லையா? அது ஏதோ ஒரு கட்டுக்கோப்பா அது ஓடிட்டு தானே இருக்கு என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது. அதே மாதிரி எல்லாரும் நம்ம வந்து கான்ஸ்டன்டா அது ஒரே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம்ல அப்படின்னு. பட் இது எல்லாமே நம்ம போட்டு வச்ச காமன் அக்ரிமெண்ட் தான். ஸோ இந்த ஒரு செகண்டுக்கு இந்த டைமை ஒரு செகண்ட்னு வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் காமனா ஒத்துக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாக்கை உருவாக்குறோம். இந்த காமன் அக்ரிமெண்டோட இருக்கும்போது ஒரு காமனா சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக காலையில் 9 மணிக்கு எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த டைம் வந்து கான்ஸ்டன்டா இருந்தாதான் வந்து சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக நாமளா ஏற்படுத்தி வச்சுக்கிட்டது தான்
இப்ப எண்ணங்கள் மாயை, அந்த எண்ணத்தினால் நாம ஏற்படுத்தி வைத்துக் கொண்ட அந்த நேரம் ஒன்றாக இருக்கிறது என்பதற்காக அது உண்மையாகி விடுமா என்ன? அதுவும் மாயை தான் இல்லையா? அப்போ எண்ணங்கள்ல நீங்க அனுபவிக்கிற அத்தனையுமே மாயை. நீங்க எல்லாரும் கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்தை பார்த்து சுகப்படுறீங்க அப்படிங்கிறதுனால அது வந்து உண்மைன்னு ஆயிடுமா என்ன? எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா, பிடிக்குதுன்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நினைக்கிறாங்க, அதனால பிடிக்குது. பிடிக்கல நினைச்சா பிடிக்காதுதான். அப்போ எண்ணத்தின் அடிப்படையில அனுபவம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்பவே அது உண்மை அல்ல அப்படிங்கிறது ஆயிடும். அந்த பெண் சுகத்தை கொடுக்கவில்லை, உன் எண்ணம் தான் சுகத்தை கொடுக்கிறது, துக்கத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து பேசிக் மனமா சூழலாலேயே பார்த்ததுதான். அப்ப இந்த காலம் அதனோடு சேர்ந்ததாகத்தானே வருகிறது. ஆதலால் இது ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றாலும் கூட எண்ணத்தால் ஏற்படுவது தானே. அப்போ காலமும் எண்ணம் தானே. காலம் எண்ணத்தை விட்டு தனித்து இல்லையே. அப்ப மனம் அப்படின்னு சொல்லும் போது எண்ணங்கள்னு சொல்றோம். காலமும் மனம் தானே. மனதை விட்டு காலத்தை எப்படி நீங்கள் பிரிக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது சுலபமாக புரிகிறது. மனம் மாயை, ஆதலால் காலமும் மாயை என்று சொல்லலாம். இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த சொன்னோம். இது வந்து கான்ஸ்டன்ட் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம விவகாரத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு பிரதிபாசிக்கத்துல இருந்தும் பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியா ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா இந்த கடிகாரம் ஒரு நேரத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது 1 மணி நேரம் 5 நிமிஷத்துல போயிடுது. ரொம்ப துக்கப்படும் போது 10 மணி நேரம், சரி 1 மணி நேரம் 10 மணி நேரம் மாதிரி ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து அன்றாடம் நம்ம அனுபவிக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அப்போ எல்லாரும் காமனாவும் ஒரு கிளாக் வச்சிருக்கோம், அவனுக்கும் ஒரு கிளாக் வச்சிருக்கான். அப்ப அவன் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அவன் கிளாக்கை டிசைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இது மாயே தானே. அப்ப சத்தியம் இல்லை இல்லையா? ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னாலே அது சத்தியம் இல்லை இல்லையா? கான்ஸ்டன்டா இருக்கணும், பெர்மனண்டா இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அப்பத்தான் அது வந்து சத்தியம்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை என்ற அடிப்படையில் பார்க்கும் போதும் கூட மனிதனுக்கு மனிதன் அது மாறி வருகிறது அப்படிங்கிற போதும், அதுவும் உனக்கே ஒரு நேரத்துக்கும் உன் கிளாக் மாறி மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக காலம் ஒரு மாயை என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா புரிந்து கொள்ளலாம் என்ற வரைக்கும் அழகா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே போனோம். சரியா? இல்லைங்க, எனக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகலை, எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, காலம் எப்படி மாயையா மாற முடியும் அப்படின்னு மறுபடியும் டவுட் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த உலகம் மாயான்னு நம்ம எவ்வளவோ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா நமக்கு தான் ஏற மாட்டேங்குதுல்ல. அதனால எதையாவது ஒரு தலைப்பை வச்சு இந்த உலகத்தை மாயைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய தலைப்பு தான் இங்கே காலம்னு வச்சு ட்ரை பண்றோம். இப்போ நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே மாயைன்னு சொன்னா புரியல. ஆனா நம்ம அனுபவங்களே 2 இடத்துல தான் இருக்கு. அது என்ன 2 இடம்? ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கு, இன்னொன்னு எதிர்காலத்துல இருக்கு. இல்லையா? நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்கே, அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உங்கள் அனுபவங்கள் அனைத்தும் எங்கே இருக்கின்றது? கடந்த காலத்தில் இருக்கின்றது. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவம் இப்ப இருக்கா? அனுபவம் இப்ப இல்ல. அப்ப இப்ப அனுபவம் இல்லைன்னா அந்த அனுபவம் உண்மையா? கண்டிப்பா உண்மை இல்லை. ஆனா இப்ப அந்த அனுபவத்தை கொண்டு வர முடியுமா? அந்த எண்ணத்தை, கடந்த கால எண்ணங்களை நம்ம ரீகால் பண்ணா அந்த அனுபவத்தை மீண்டும் கொண்டு வரலாம். இப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக, அதாவது எண்ணங்களால் ஏற்பட்ட அனுபவங்கள், எண்ணங்களால் நடந்து முடிந்த அனுபவங்கள் அப்படின்னு வந்துருச்சு. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே முடிஞ்சு போனதுன்னா செத்து போனதுன்னு அர்த்தம். சரியா? செத்து போனது அப்படின்னா உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். உயிரோட இல்லாததை நீ சத்தியம்னு சொல்ல போறியா? இப்போ பெர்மனண்டா இருந்தா தானே சத்தியம்னு சொல்லணும், கான்ஸ்டன்டா இருந்தா தானே சத்தியம்னு சொல்லணும். உன்னுடைய அனுபவங்கள் எதுவுமே பெர்மனண்டா இல்லையே, எல்லா அனுபவமும் செத்து போயிடுச்சு இல்ல. நீ என்ன பேசுற? நான் அன்றைக்கு அப்படி இருந்தேன், இன்றைக்கு இப்படி இருந்தேன், அன்று அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றேன், அன்றன்றைக்கு அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றேன், இப்படித்தானே நீ பேசுற. இப்ப அது எல்லாமே இப்ப இல்லைன்னு ஒத்துக்கிற, அப்ப இருந்தது அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு ஒத்துக்கிற. அப்படின்னாலே அந்த அனுபவங்கள் எல்லாம் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கடந்த காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப காலத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணோம், காலத்தை மையமா வச்சுதான் கேள்வி கேட்டிருக்கோம். காலம் மாயைன்னு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டா, கடந்த காலத்தை மாயைன்னு ஈஸியா ஒத்துப்பே இல்லை. ஆமா, கடந்த காலம்னாலே மாயை தானே. எதிர்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது மட்டும் என்ன? நாளைக்கு அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, அப்படி ஆகாமல் தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வெறும் கற்பனை. சரியா? பிளானிங் இஸ் நத்திங் பட் கற்பனை. பாஸ்ட் டென்ஸ்ல நினைவுகள் என்பதும் கற்பனை.
கடந்த கால நினைவுகள் என்பதும் வெறும் எண்ணங்கள், வெறும் கற்பனை. கற்பனை பண்ணா அது இருக்கும், கற்பனை பண்ணலைன்னா இருக்காது. அப்படித்தானே? கடந்த கால, ஏன்னா எந்நேரமும் நீ கடந்த காலம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. சம் டிப்ரெஷன் பேஷண்ட் தான் எந்நேரமும் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா தேவைப்படும் போது அந்த கடந்த கால நினைவுகளை நீ கொண்டு வந்துக்கலாம், இல்லாமலும் பண்ணிக்கலாம். அப்ப கம்ப்ளீட்லி எப்படி கற்பனை வேர்ல்டில் நீ ஒரு கற்பனை பண்ண ஒரு அனுபவம் கிடைக்குதோ அந்த மாதிரிதான் கடந்த கால அனுபவங்களை நினைவுகளாக, ஒரு கற்பனையாக, கடந்த கால அனுபவங்களை நினைவுகளாக சொல்லும் போதே என்ன கற்பனைகளாக நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே கடந்த காலம் டோட்டலாவே மாயாதான். எண்ணங்கள் தான், எண்ணங்கள்னாலே மாயாதானே. அப்ப முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எண்ணங்களையும் காலத்தையும் பிரிக்க முடியாதுன்னு அதனாலதான் முதல்லயே சொன்னோம் நம்ம, இல்லையா? இப்ப பாருங்க, கடந்த கால எண்ணங்கள் அனைத்தும், காலத்தோடு தொடர்புடைய அனைத்து எண்ணங்களும் இங்கே எண்ணம் என்று கருதப்படுவதால் இங்கே மாயை என்று ஒதுக்கியாச்சு. இனி எதிர்காலம் அப்படிங்கிறது டோட்டலி கற்பனை. எதிர்கால எண்ணங்கள் அப்படின்றது என்ன? ஃபுல்லா கற்பனை. நாளைக்கு அப்படி பண்ணா அதை ஆக போறேன், நான் இதாக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், கோடீஸ்வரன் ஆக போறேன், என்ன வேணா கற்பனை பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக பிளான் பண்ணுங்க. பட் எவ்ரி திங் இஸ் அ கல்பனா. சரியா? ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு கற்பனை பண்றான், இட்ஸ் அ கல்பனா. சோ எல்லாமே ஒரு கற்பனை. அப்ப கற்பனை அப்படின்னாலே அது மாயா தானே. அப்ப அது நடக்கவே இல்லை. அப்போ அதுவும் மாயை. எண்ணங்களால் நீ இப்ப நினைச்சிட்டு இருக்க, ஓகேவா? அப்போ கடந்த காலத்தையும் எண்ணங்களை வைத்து நினைக்கின்றாய், எதிர்காலத்தையும் எண்ணங்களை வைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எண்ணங்களே மாயை, அதெல்லாம் கடந்த காலமும் எதிர்காலமும் மாயை. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், இல்லையா? சரிப்பா, கொடுப்பா, கடந்த காலம் நிகழ்காலம்ன்றது வெறும் எண்ணத்துலதான் இருக்கு. நிஜமா இல்ல, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கடந்த காலமும் எதிர்காலமும் எண்ணங்களில் மட்டும்தான் இருக்கிறது, நிஜமாக இல்லை. ஆதலால் மாயை. ஆமா, தெளிவாத்தான் இருக்கு. நிகழ்காலம், கடந்த கால எண்ணங்களை நீ நினைக்கிறதே நிகழ்காலத்துல தானே. எதிர்கால எண்ணங்களை நினைக்கிறது நிகழ்காலம் தானே. அததானே நிகழ்காலங்கிற. கடந்த கால நினைவுகளை இப்ப நினைச்சிட்டு இருக்க. இப்ப நான் நிகழ்காலத்துல பேசிட்டு இருக்கேன் இல்லையா? நிகழ்காலத்துல என் கடந்த கால நினைவுகள் அப்படிங்கிறத நிகழ்காலத்திலிருந்து நினைக்கின்றாய். கடந்த கால எண்ணங்களை நிகழ்காலத்தில் இருந்துதான் நினைக்கின்றாய். எதிர்கால எண்ணங்களையும் நிகழ்காலத்தில் இருந்துதான் நினைக்கின்றாய். நினைக்கின்றாய்னாலே அது நினைப்பு தானேங்க. அப்ப நிகழ்காலமும் நினைப்பு தானே. நிகழ்காலத்திலும் கடந்த கால மற்றும் எதிர்கால நினைப்பை தவிர வேற என்ன இருக்கு? நிகழ்காலத்துல நினைப்பு இருக்குன்னா அந்த நினைப்பு ஒண்ணு இந்த பக்கம் இருக்கு, இல்ல எந்த பக்கம் இருக்கும். நிகழ்காலத்துல அப்ப என்னதையா சொல்ற? அப்படின்னா எண்ணமே இல்லாம இருக்கியா? ஒரு எண்ணம் வந்துட்டாலே ஒண்ணு அது கடந்தம் அல்லது எதிர்காலமா தான் இருக்க போகுது. வேற என்னத்தை தாட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இல்ல, அப்படி இல்லைங்க. நான் பேசுகிறேன், இது நிகழ்காலம் அல்லவா? நான் பேசுகிறேன்னு சொல்லி முடிக்கும் போதே கடந்த காலம் அல்லவா? அதாவது கரண்ட்ல சில விஷயங்கள் நடக்குது இல்ல. நான் இப்ப அதை சொல்லும் போது கடந்த கால நினைவுகளை விட எதிர்கால நினைவுகளை விட அதெல்லாம் அப்பப்ப நினைக்கிறோம். இப்ப நான் கடந்த காலத்துக்கும் போகல, எதிர்கால நினைவுகளுக்கும் போகல, நிகழ்காலத்துல இருக்க போறேன். நிகழ்காலத்துல அந்த நிகழ் நொடியில் வாழுங்கள்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சரியா? இப்ப நிகழ்காலத்துல நான் இருக்கிறேன், சரியா? இத நீ எப்படி பொய்ன்னு சொல்லுவ என்று கேட்கலாம். நிகழ்காலம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். நிகழ்காலம் இல்லையா? என்ன இப்ப நீ பேசிட்டு இருக்கல, பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே அந்த பேசிட்டு இருக்கிறது முடிஞ்சு போயிடுச்சு இல்ல. அப்போ நிகழ்காலம்ங்கிறத இந்த செகண்ட்னு சொல்ல போறீங்களா? நிகழ்காலம்ங்கிறத என்ன சொல்ல போறீங்க? இப்போ இப்ப நீ பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? நிமிஷமா அல்லது செகண்டா? இல்ல பேசிட்டு இருக்கிற செகண்ட் தான் கரெக்டா நிகழ்காலம்னு சொல்லலாம். அப்ப பேசிட்டு இருக்கிற செகண்டா அல்லது மைக்ரோ செகண்டா? பேசிட்டு இருக்கிற மைக்ரோ செகண்டா, பேசிட்டு இருக்கிற நேனோ செகண்டா? இப்படியே நீ குறுக்கிக்கிட்டு போனேன்னா நிகழ்காலம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிடும்பா. So there is no present tense at all. அது நான் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும் போதே அந்த மைக்ரோ செகண்ட்ல, அந்த பிரசன்ட் டென்ஸ்ங்கிற மைக்ரோ செகண்ட்ல இருக்கும் போதே அது பாஸ்ட் டென்ஸா போய்கிட்டே இருக்கு. பின்ன எப்படி அதை பிரசன்ட் டென்ஸ் சொல்லிட்டு இருப்ப? சோ தேர்ஃபோர் நிகழ்காலம் என்பதும் இல்லவே இல்லை என்று ப்ரூவ் செய்த காரணத்தினால், அப்படி இருந்தா அதை நீ நினைப்பாதான், இறந்த காலத்திலையும் எதிர்கால நினைப்பாக தான் நிகழ்காலத்திலையும் வாழ்ற அப்படிங்கிற காரணத்தினாலையும் கண்டிப்பாக காலம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது
காலம் மகத்தான மாயை என்று மிக தெளிவாக தெரிகிறது. சரியா? காலத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிறதுனால ஆக போறது என்னையா ஒரு மண்ணாகிட்டே ஆக போறது இல்லை. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உலகத்தை தான் மாயான்னு புரிஞ்சுக்கணும். நீயும் மாயை, நானும் மாயை, இந்த உலகத்துல எல்லாமே மாயைன்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் நான் பிரம்மஸ்வரூபம் நான் ரியலைஸ் பண்ண முடியும். பின்ன எதுக்கு காலத்தை மாயாவா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஏன்னா இந்த மனசு காலத்தை நம்பித்தான் இந்த உலகத்தையே உண்மைன்னு நம்பிட்டு இருக்கு. நான் 5 வருஷம் கழிச்சு கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கான் லூசு பெயர். அப்போ காலமே மாயைன்னு புரிஞ்சா அவன் நம்பிக்கின்ற அந்த நம்பிக்கையும் மாயை என்ற ஒரு வேலை உணரப்படலாம் அல்லவா? ஏன்னா எல்லாமே நம்ம பிளானிங் எல்லாமே டைம் பேசிஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த காலத்தின் நம்பிக்கை உடைபடும் போது நம் வாழ்க்கையும் மாயை என்ற நம்பிக்கை உடைப்படலாம் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி ரீசன். அது மட்டும் இல்ல, இந்த காலத்தை வைத்து பிரம்மஸ்வரூபத்தையே நாம் உணர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் நம்ம இந்த டாபிக்கை தொடர்றோம். சரி, இது வரைக்கும் மாயான்னு மட்டும்தான் நம்ம அந்த காலத்தை மாயான்னு நிரூபிச்சோம். இதுக்கப்புறம் தான் இதை வைத்து நான் பிரம்மஸ்வரூபமே நான் என்று உணர்வது எப்படின்ற அடுத்த கட்டத்துக்குள்ள போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டெப்தா நான் டெஃபினிஷனுக்குள்ளேயே போறேன். காலம் என்றால் என்ன? காலம் என்றால் அது ஒரு அளக்கும் கருவி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ மெஷர். ஓகேவா? ஆங்கிலத்துல ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு ஒரு சில மெஷர்மெண்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நீளத்தை அளப்பதற்கு மீட்டர் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட், அப்புறம் எடையை அளக்கிறதுக்கு கேஜி அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட். சிமிலர்லி நேரத்தை அளப்பதற்கு செகண்ட் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்ப காலம் என்றால் என்னன்னா அது ஒரு அளவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாலெல்லாம் அளக்கிறதுக்கு லிட்டர் அப்படின்னு ஒரு அளவை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ மெஷர் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ காலம் என்பது ஒரு அளவை அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காலம் என்றால் என்னன்றதுக்கு டெஃபினிஷன் வந்துருச்சாக்கோ அது என்னது? அளவை, மெஷர். புரிஞ்சிருச்சு. சரி, இது எதை அளக்கின்றது? மீட்டரை வைத்து நான் துணியை அளக்கலாம். அந்த கேஜி அப்படிங்கிறத வச்சு, கேஜிங்கிற அந்த மெஷர் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா எடையை அளக்கிறதுக்கு. ஒரு தக்காளி, வெங்காயம் அல்லது ஏதோ ஒன்று ஒட்டுமொத்தமா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அது எவ்வளவு எடையை இருக்கின்றது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கேஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சந்து எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அது மீட்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். எதை அளக்கிறதுக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சரி, இப்போ இந்த செகண்ட் எதை அளக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த முக்கியமான டாபிக். சரியா? இந்த நேரம் எதை அளக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னாலே இந்த உலகம் எவ்வளவு பெரிய மாயை என்பதை அப்பட்டமாக விளங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதை அளக்குகின்ற கருவி தெரியுமா? மாயையை அளக்கின்ற கருவி, மாற்றத்தை அளக்கின்ற கருவி. அப்போ இந்த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் மாயா அப்படின்னா என்ன? வேர்ல்டுல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன? எண்ணங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. எண்ணங்களுக்கு ஏற்ற அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எந்தெந்த எண்ணங்கள் எந்தெந்த அனுபவத்தை எந்தெந்த நேரத்தில் கொடுத்தது என்று அந்த அனுபவங்களின் மாற்றத்தை அளவிடும் கருவி. சரியா? இப்போ உங்களுக்கு 2 months ஆகுங்க உங்க பாடி கியூர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பாடி பெரிய நோய் வாய்ப்பட்டிருக்கு, அந்த பாடி கியூர் ஆகிறதுக்கு 2 months ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். 2 months கழிச்சு கம்ப்ளீட்டா நீ குணமாயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சேஞ்சஸ், அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அவங்க மெஷர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. என்ன சேஞ்சஸ் நடந்தது பாடியில, செகண்ட் டே என்ன சேஞ்சஸ் நடந்தது, தேர்ட் டே என்ன சேஞ்சஸ் நடந்தது. டே பை டே சேஞ்சஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா அல்லது டிகிரீஸ் ஆயிட்டு இருக்கா? அப்போ இந்த மாற்றங்களை அளக்கும் கருவிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிருச்சா இப்போ? அப்போ எதை அளக்கிறது? மாற்றத்தை அளக்கின்றது. இந்த உலகில் உலகமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. அந்த உலகின் மாற்றத்தை அளக்கின்ற கருவியாக இருக்கின்றது. நான் உடம்புக்குன்னு சொன்னேன், இன்னும் ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே நினைச்சுக்கலாம். லைக் 1947ல அது நடந்தது, 48ல இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது சேஞ்சஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் வேற மாறிடுச்சு. அப்ப அதுக்கு வேற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண. இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த நேரத்துல என்ன நடக்குதோ ஃபிக்ஸ் பண்ண. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல இது நடக்கிறத இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணு. இந்த டைமை யாருமே மாத்த முடியாது. சரியா? இந்த டைம்ல இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி அடுத்த செகண்ட் நான் பேசல. அப்ப இந்த செகண்ட்ல பேசுனது இதுதான். இப்ப நான் யூடியூப்ல வீடியோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த 1 hour போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 31st minute 20
20th செகண்ட்ல நான் என்ன பேசியிருக்கேனோ அதுதான் அதுல ரெக்கார்டா இருக்கும். அதுல யூடியூப் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இத்தனாவது செகண்ட்ல எத்தனாவது மினிட்ல இருக்கு. இன்னைக்கு அவசர உலகத்துல எல்லாருமே கேட்க முடியாதுன்றதுனால அதெல்லாம் கொடுக்கறது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. நீங்க ஏன் போயிட்டு அந்த கரெக்டா அந்த 30th செகண்ட்ல 30th மினிட்ல 20th செகண்ட்ல போய் அந்த கர்சரை நிப்பாட்டினா அப்படின்னா கரெக்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த வாய்ஸ் தான் கேட்கும். ஏன்னா காலத்தை அளந்தாச்சுல, இந்த நேரத்துல ஐ மீன் இந்த சிச்சுவேஷன்ல இதுதான் டைம், அப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த காலத்தை வைத்து நம்ம அற்புதமாக என்ன நடந்தது, எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அந்த மாற்றங்களை எல்லாமே, ஏன்னா மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒவ்வொரு மாற்றத்தை கனகச்சிதமாக அளப்பதற்கு இந்த நேரம் என்ற கருவி அற்புதமாக பயன்படுகிறது. இது காலத்துக்கு நம்ம டெஃபினிஷன் இப்பதான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாயா நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். மாற்றத்தை அளக்கின்ற கருவி. மாற்றத்தை அளக்கின்ற கருவி உண்மையாக இருக்க வேண்டுமா மாயையாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே மாயா நிரூபிச்சாச்சு. இப்போ மாற்றத்தை அளக்கின்ற கருவி. ஓகே, புரிஞ்சிருச்சு. மாற்றம் எங்கே நிகழ்கிறது, எதனால் நிகழ்கிறது? மனதால் நிகழ்கிறது. மனதால் மாற்றம் நிகழ்கிறது. இந்த அளக்கின்ற கருவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எது அளக்கின்றதுன்றது முக்கியமான கொஸ்டின் இப்ப நான் வைக்கப்படும். இப்போ வந்து தக்காளி 1 கிலோ, அளக்கிறவன் யாரு அப்படின்னா அந்த காய்கறி கடைக்காரன் தான் அதை அளப்பவன் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அதே மாதிரி ஒரு கொத்தனார் வீடு கட்டுறதுக்காக நீளத்தை அளக்குறாரு அப்படின்னா இந்த நீளத்தை அளந்தவன் யாருன்னு கேட்டா கொத்தனார்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதே மாதிரி இங்கே இந்த நேரத்தை அளப்பவன் யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் வருது. சரியா? எந்த நேரத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு ஏமா அளக்குறான், ஏமா அளந்து அதை பிக்ஸ் பண்றான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வருகிறது. இப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அளக்குறாங்க, யார் அளக்குறாங்க? மனசு, எண்ணங்கள். மாறிக்கொண்டே இருப்பதற்கு எண்ணங்கள்னு பேரு. மாறிக்கொண்டே இருக்கின்ற எண்ணங்களை அந்தந்த நேரத்துல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அளக்கணும்னா அது யாரால முடியும் அப்படின்னா ஏங்க எண்ணம் தான் எண்ணத்தையே அளக்குது. அப்போ ஒரு எண்ணம் அனுபவத்தை கொடுக்குது, இந்த அனுபவத்திற்கு இதுதான் நேரம் என்று இன்னொரு எண்ணம் முடிவு செய்கிறது. புரியுதா? ப்ளீஸ் ட்ரை டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. எண்ணமே தான் எண்ணத்தை அளக்க முடியும். ஏனென்றால் காலமும் ஒரு அனுபவம் தானே, அப்ப எண்ணமும் ஒரு அனுபவம் தானே. அப்ப இந்த எண்ணத்தை அப்படின்னா என்ன, இந்த மாற்றத்தை அல்லது இந்த அனுபவத்தை அப்படிங்கிறது ஒரு எண்ணத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டைம்ல அப்படின்னு ஒரு எண்ணத்தை தான் வச்சு ஸ்டோர் பண்றோம் இல்லையா? அப்போ எண்ணமே தான் என் மாற்றத்தையும் அளக்குகிறது. மாற்றத்தை கொடுப்பதும் எண்ணம், அந்த மாற்றத்தை அளப்பதும் எண்ணம் என்று புரிகிறதா? So this is another important point to understand. ஓகேவா? இந்த ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த நேரத்தில் இது நடந்தது, இது நடந்ததுங்கிறது ஒரு எண்ணம், அந்த அனுபவம். அடுத்து அது எந்த நேரத்துல நடந்ததுங்கிறதுக்கு இன்னொரு எண்ணத்தை போட்டு அந்த 2 எண்ணத்தையும் நான் உள்ள போட்டு வச்சிருந்தாதான் இந்த நேரத்தில் இந்த அனுபவம் எனக்கு வந்தது அப்படின்னு உன்னால சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அளப்பவன் யாருன்னா மனம்தான். எதை அளக்க போகிறதுன்னா மனதைத்தான் மனம் அளக்க போகிறது. இன்னைக்கு அது ஆச்சரியமா இருக்கு. மனமே மனதை அளக்குமா? அது எப்படி முடியும்? ரொம்ப ட்ரிக்கியான இடம் இந்த இடத்துலதான் இருக்கு. கேர்ஃபுல்லா கவனிங்க. மனம்னாலே எண்ணம்னு சொல்லிட்டேன், எண்ணம்னாலே கண்டினியூஸா சேஞ்சுன்னு சொல்லிட்டேன். மாறிக்கொண்டிருக்கும் எண்ணத்தை மாறிக்கொண்டிருக்கும் எண்ணத்தால் எப்படி அளக்க முடியும்? யூ மஸ்ட் ஹாவ் அ கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுதான் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை அளக்க முடியும். வித்தவுட் எனி கான்ஸ்டன்ட் ஹவு குட் ஐ மெஷர் அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அதுவும் இங்க டைம் வேற இருக்கு. இப்ப டைம் அப்ப மெஷர் பண்றதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? ஒரு நதிக்கரையில தண்ணி ஓடுது. தண்ணி ஃபாஸ்டா ஓடுதா அல்லது மெதுவா ஓடுதா அப்படிங்கிறத நீங்க கரையில நின்றுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்களும் தண்ணியிலேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கரையை பார்த்தா கண்டுபிடிக்கலாம்.
ஏன்னா கரை நின்றுட்டு இருக்கு. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நின்றுட்டு இருக்கிற கரையை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. மெதுவா மூவ் ஆகிற மாதிரி போகுது. எதை வச்சு முடிவு பண்றீங்க? அந்த கரை அப்படிங்கிறது நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க முடிவு பண்றீங்க. நம்ம ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருப்போம். இன்னொரு ட்ரெயின் மூவ் ஆகும்போது நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ 2 ட்ரெயினுமே சேர்ந்து மூவ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா 2 ட்ரெயினுமே உங்களுக்கு மூவ் ஆகலைன்னு தோணும். 2 ட்ரெயினுமே ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா யூ cannot find any difference that you are moving. புரியுதா? ஸோ therefore ரிலேட்டிவ் தியரி அப்படிங்கிற பேர்ல ஒன்றை நீ அளக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஒண்ணு கான்ஸ்டன்டா இருக்கிறத வச்சுதான் நீ அளக்கவே முடியும் என்ற ஆஸ்பெக்ட் இங்க முக்கியமான விஷயம். அப்போ எது கான்ஸ்டன்டா இருக்கு இந்த டைம் அளக்கிறதுக்கு? மனசுன்னா கான்ஸ்டன்ட் கிடையாது. மனசு மாறிக்கிட்டே இருக்கிறது, எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, செகண்ட் எண்ணம் மாறிட்டே இருக்கு. அதனால அது கான்ஸ்டன்ட் நீங்க சொல்ல முடியாது. அப்போ எப்படி உன்னால கனகச்சிதமா நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நேற்று அது நடந்தது, இன்னைக்கு அது நடந்தது, நாளைக்கு அது நடந்ததுன்னு இந்த நேரத்தை மிக தெளிவாக நாம் உணர முடிகிறதே. அப்ப ஏதோ ஒண்ணு கான்ஸ்டன்டா இருக்கு. அதுதான் இது எல்லாத்தையுமே சூப்பர்பா பதிவு பண்ணிட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் எது கடந்த காலம், எது எதிர்காலம், எது நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சேர்ந்து ஓடிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன காலத்தோட காலமா நானும் ஓடிட்டு இருந்தேன்னா நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது யார்? சோ அளப்பவன் யார் என்ற ஒரு முக்கியமான கேள்வியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம இந்த உடல் மனம் புத்தியை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலத்தை அளக்கும் கருவி இந்த காலத்தை அளக்கும் கருவியை பயன்படுத்துபவன் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நான் உடலும் அல்ல, மனமும் அல்ல, புத்தியும் அல்லன்னு புரிஞ்சுக்கலாம். சோ நான் ஒரு சாட்சியாக இருக்கின்றேன். இந்த உடலின் மாற்றங்களை நான் சாட்சியாக என்று கண்டு ரசிக்கின்றேன். என் மனதின் மாற்றங்களை நான் சாட்சியாக என்று கண்டு ரசிக்கின்றேன். என் புத்தியின் மாற்றங்களை சாட்சியாக கண்டு ரசிக்கின்றேன். இந்த எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடந்தது என்று மனமே பதிவு செய்து கொண்டாலும் அதை பதித்ததே நானாக இருப்பதால் தான் அங்கே அதை பதிய முடிந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். சோ கான்ஸ்டன்டா நான் இருக்கிறதுனாலதான் எந்தெந்த நேரத்துல எதை நடந்ததுன்றதை என்னால பதிச்சு வைக்கவே முடியுது. மனசுலதான் நான் தான் பதிச்சு வச்சேன். யாருன்னா அல்டிமேட் அத்தாரிட்டி ஃபார் திஸ் பாடி மைண்ட் அண்ட் புத்தி. சோ இந்த மாயையிலே இருக்கக்கூடிய உடல் மனம் புத்தி மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த எண்ணங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு தான் சச்சித்தானந்த உணர்வு, பிரம்மானந்த உணர்வு அப்படின்னு சொல்லலாம், ஆத்ம உணர்வுன்னு சொல்லலாம். அந்த ஆத்ம உணர்வு தான் இங்கே இந்த காலத்தை அளக்கும் கருவியை பயன்படுத்துகிறது, உன் மனதை பயன்படுத்துகிறது, உன் உடலை பயன்படுத்துகிறது, அல்லது இந்த உடல் மனம் புத்தி காலம் அத்தனை அனுபவங்களையும் அனுபவிக்கின்றது. அனுபவங்களின் அனுபவம் நீ என்று உங்களுக்கு புரிகிறதா? So you are experiencing the experiences of this body and mind and intellect. So such is the Paramatma என்று நாம் சொல்லுகின்றோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம டோட்டலாவே ரெகக்னைஸ் பண்றதில்லை, மறந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதுதானே. அது இல்லைன்னா இது எதுவுமே இருக்க முடியாது அல்லவா? சோ எல்லா மாற்றங்களுக்கும் அதிஷ்டானம் ஒன்று தேவை அல்லவா? தங்கத்தில் 1000 நகைகள் என்ற பேதங்கள் இருக்கலாம், ஆனால் தங்கத்தில் பேதம் காண முடியுமா? தங்கம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தானே அதில் அத்தனை விதமான மாடிஃபிகேஷன் சொன்னால கொண்டு வர முடிஞ்சது. மண் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தானே அதில் அத்தனை வடிவான பொம்மைகளை உன்னால் செய்ய முடிந்தது. அப்போ ஒண்ணு அதிஷ்டானமா இருந்தா மட்டும்தானே, கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தானே, மாறாமல் இருந்தால் மட்டும்தானே, நிரந்தரமாக இருந்தால் மட்டும்தானே, சத்தியமாக இருந்தால் மட்டும்தானே இந்த அசத்தியங்கள் எல்லாம் அதன் மேல் ஒரு தோற்றமாக ஏற்படவே முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் நான் பிரம்மம் என்ற விஷயத்தை உங்களால் உணர முடியும். ஏனென்றால் காலத்தின் சாட்சி, மனதின் சாட்சி, உடலின் சாட்சி என்று அனைத்திற்கும் அதிஷ்டானமாய் சாட்சியாய் இருப்பவனே நானாக இருக்க முடியுமே தவிர இங்கே நான் இல்லாமல் இது எதுவுமே இருக்க முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா எண்ணங்கள்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அந்த சாட்சிக்கு புறம்பா என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சாட்சி கற்பனைகளால் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது. சாட்சி கற்பனையை பயன்படுத்துது, அந்த கற்பனையின் விளைவாக உலகம் தெரிகிறது. ஆனால் இந்த சாட்சி மாறுவதில்லை.
சாட்சி மாறாமலேயே இந்த மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது தான் இந்த சாட்சி. சரியா? நான் மட்டும்தான் இருக்கேன். நானே என் கற்பனையினால் உலகமாக விரிந்தேன். இந்த ஒரு உடல் மனம் புத்தி மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உடல் மனம் புத்தியும் நானே. இங்கே எந்த உடலில் மனதில் ஏற்படும் மாற்றங்களை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களையும் சாட்சியாக நின்று பார்ப்பவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அனைத்திற்கும் அதிஷ்டான சாட்சியே நான். அந்த சாட்சிக்கு இன்னொரு பெயர் தான் பிரம்மம் என்று பெயர். அப்போ இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த விஷயம் நானாக இருக்க முடியாது. இதற்கு அதிஷ்டானமாக ஒன்றாக நான் இருக்க வேண்டும். ஆதலால் அந்த சாட்சியை நான் என்று நீங்கள் உணர்வதற்காகவே காலத்தை வெற்று கேள். ஏன்னா நம்ம பாடியை வச்சு மைண்டை வச்சு இன்டெலெக்டை வச்சு நிறைய பேசியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இந்த காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் அதுவும் மாயை தான். அந்த மாயைக்கும் அதிஷ்டானமாக ஒன்று இருந்தாக வேண்டும். இருந்தால் மட்டுமே காலத்தை அளக்கவே முடியும் என்று உங்களால். ஏன்னா நான் கடைசியில என்ன காலத்தை அளப்பவன் யாருன்னா நீனே ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுதான் ஒரிஜினல் நீன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த ஒரிஜினல் நீ எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஆனா அது இல்லாம நீ இல்லவே இல்லை. நீ இருக்கிறதுனாலதான் கனவுங்கிறதே வருது. கனவில் எல்லா சேஞ்சஸும் வருது. அது நீ இருக்கிறதுனாலதான் வந்துட்டே இருக்கு. சரி, இது எப்படி சத்தியமோ அதே மாதிரி நான் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இங்க எல்லா சேஞ்சஸுமே இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இந்த பாடியை சொல்லல. சரியா? the body is also continuously changing. that cannot be me. அப்ப வெறும் கற்பனைகளால் இருப்பது மாயை. அந்த கற்பனைக்கு சாட்சியா இருப்பவனே சத்தியம். அப்ப சத்தியத்திற்கு வேல்யூ கொடு. அந்த சத்தியமே கற்பனையாய் மாயையாக இருக்கின்றது. அதுக்கு வேல்யூ கொடுக்காத, அல்லது ஈக்குவல் வேல்யூ கொடு. ஏன்னா இதுதான் அதுவா இருக்கு. இப்ப பிரச்சனையே என்னன்னா, நம்ம இந்த சத்தியத்தை மறந்தது அந்த மாயையை உண்மை என்று நம்பியது, அல்லது மாயையை உண்மை என்று நம்பியதால் சத்தியத்தை மறந்தது. சரி, இங்கதான் நமக்கு மேட்டரே இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஓரளவுக்கு நிரூபிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்லி தினம் தினம் பேசுகின்ற ஒன்லைன் சாராம்சம் தான், இந்த ஒட்டுமொத்த உலகமும் வெறும் கற்பனையே. இந்த உடலும் கற்பனையே. உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. The thoughts is the base for this body, and the thought of course basis for the mind. மைண்டே தாட் தானே. அந்த புத்தியும் வெறும் எண்ணங்கள் தான். ஆனால் எண்ணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருப்பது, அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருப்பது. ஆனால் இந்த மாற்றத்தை யார் நிகழ்த்துகிறார்கள்னா, எதில் நிகழ்கிறதுன்னா இந்த ஆன்ம சுரூபத்தில் தான் நிகழ்கிறது. இது இருக்கிறதுனாலதான் அது மாறவே முடியுது. இது இல்லைன்னா அது மாறாது. உன் மனதின் அதிபதி உன் மனதை சத்வ ரஜோ தமோ குணங்கள் எதுவாக இருக்கணும் என்று டிசைடிங் அத்தாரிட்டி, இது மாறட்டும். ஆனா எப்படி மாறணும், எப்படி மாத்தணும்? இந்த எல்லா மாற்றங்களையும் உண்மையில் அனுபவிப்பது யாருன்னா இந்த சாட்சி தானே. அனுபவங்களை அனுபவிக்கும் அனுபவம் அல்லவா நான்? அனுபவமே நானாக முடியுமா? இந்த அனுபவங்களின் அனுபவமாக இருப்பதால் தானே அந்த அனுபவமே ஏற்படுகிறது. சத்தியம் இருப்பதால் தானே பொய் அனுபவங்கள் உண்டாகின்றது என்றெல்லாம் யோசித்து பார்த்து எப்படியாவது நான் பிரம்மம் என்பதை உணர முயற்சி செய்யுங்கள். நான் சாட்சி சைதன்யமே, நான் அதிஷ்டானமே இந்த உலகத்திற்கு, அல்லது உலகமே நான், அல்லது நான் மட்டுமே இருக்கின்றேன், வேற யாருமே இல்லை என்றெல்லாம் உணர வேண்டும் என்பது எனது வேண்டுகோள்.